स्मारकुष्ठछायार्च प्रमेदचोरोन्मादकुल्मादिरेः कामहान्तकपिशाचा च सर्वे
குட் மார்னிங் டாக்டர். இவர் பொண்ணு பிரியா இன்னும் வரலையா? இல்லை டாக்டர், இனிமே தான் வருவாங்க. சரி, நீங்கள் போகலாம். உங்க அப்பனை இங்க விட்டுட்டு வீட்ல போய் நிம்மதியா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கியா? எனக்கு எதிரா செயல்படுறியா? விட மாட்டேன். உன்னை அப்படியெல்லாம் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். உனக்கும் உன் பொண்ணுக்கும் நல்ல நேரம். இல்லனா கொஞ்சம் ஆட்டம் காமிச்சு உன் பொண்ணு அலக்கழிச்சிருப்பேன். இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. இன்னொரு வழிய கண்டுபிடிக்கிறேன். ஹாய் டாக்டர். எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்க வந்துட்டீங்க போல இருக்கு. ஒரு டாக்டரா இல்லாம டாக்டரா நீங்க இவரை பாத்துக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிரியா நிஜமாவே லக்கி தான். இல்லைன்னா உங்களை மாதிரி ஒருத்தங்களை மீட் பண்ணிருக்கவே முடியாது. ஏன்னா உங்களுக்கும் பிரியாவுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. அது அப்பா மேலே காட்டுற பாசமாக இருக்கட்டும், எடுத்துக்கிற வேலையில் காட்டுற சின்சியாரிட்டியாக இருக்கட்டும், போத் ஆர் சேம். இன்னும் சொல்ல போனால் கல்யாண விஷயம் கூட ஒரே மாதிரி தான் இருக்கு. கல்யாண விஷயமா? ஆமாம், உங்களுக்கும் டாக்டர் பரத்துக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கும் பிரியாவுக்கும் இருக்கு. அநேகமாக உங்கள் மேரேஜ் மாதிரி தான் பிரியாவுக்கும் கூடிய சீக்கிரம் மேரேஜ் நடக்கும். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்கள் கொஞ்சம் யா யூ கேரி ஆன். சுவாமிநாதன், ஒரு நிமிஷம். திவ்யா பற்றி தெரிஞ்சுதா?
இல்லை சார், இன்னும் கிடைக்கல. பாவம், நம்ம தீனை நினச்சாதான் பரிதாபமாக இருக்குது. அவர் என்னதான் உணர்ச்சிகளை வெளில காட்டிக்கலனாலும் பார்க்க பாவமாக இருக்குது. அவர் மனசு என்ன பாடுபடும். போலீஸ் வந்து என்கொயரி பண்ணப்போ கூட எதுவும் பெருசாக பேசிக்கல. போலீஸ் என்ன சொன்னாங்க? ஹாஸ்பிட்டலில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜஸை பார்த்தாங்க, அதில் இருக்கிறவங்கள்ட்ட விசாரித்தாங்க. அப்புறம் வழக்கம் போல் கவலைப்படாதீங்க, எப்படியும் திரும்ப கிடச்சிருவாங்கன்னு போயிட்டாங்க. சிசிடிவியில் திவ்யா பற்றி ஏதாவது ரெக்கார்டாக இருக்கா? இல்லை சார், அவங்க காணாமல் போனதாக சொன்ன நேரத்தில் பதிவான எந்த கேமராலையும் அவங்கள பார்க்க முடியல. இந்த காம்பவுண்டை விட்டு போன மாதிரியும் தெரியல. ஒரே குழப்பமாக இருக்குது சார். ஓ ஓகே. விக்கி, ஏய் வா பிரியா, திவ்யா பற்றி தான் கேட்டுட்டு இருந்தேன். என்ன? இந்த தடவை திவ்யா காணாமல் போனது மற்றவங்களுக்கு வழக்கமாக இருந்தாலும் எனக்கு என்னமோ இது சீரியஸாக எடுத்துக்கணும்னு தான் தோணுது. ஆஃப் கோர்ஸ். திவ்யாவோட ரூம்ல செக் பண்ணா ஏதாவது தெரியும்னு நினைக்கிறேன். ஏதாவது நோட்ஸ் எழுதி வச்சிருக்கலாம். ஆமாம் சார், மேடம் சொல்கிறது சரிதான். நடக்க போகிற சில விஷயங்களை அவங்க சொல்கிறாங்க, எழுதி வைக்கிறாங்கன்னு மற்றவங்க பேசுகிறப்ப கூட நான் நம்பலை. ஆனால் நானே ஒரு நாள் என்னோட எம்ப்ளாயி நம்பரை அவங்க ரூமில் பார்த்தேன், அதையும் எழுதி வச்சிருக்காங்க. அப்போ தான் சார் நானே நம்பினேன். ஹாஸ்பிட்டல்ல இத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க, அதுல செக்யூரிட்டிஸ் நிறைய பேர் இருக்காங்க. உங்க நம்பரை மட்டும் எதுக்கு எழுதி வச்சாங்க? அதான் எனக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. சீஃப் டாக்டர்கிட்ட கூட சொன்னேன், அவர் பாட்டுக்கு இங்கிலீஷில் ஏதேதோ விளக்கம் சொன்னார். நானும் புரிஞ்ச மாதிரி தலையாட்டிட்டு வந்துட்டேன். இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு மரணம் நடக்க போகுது. மெசேஜ் ரிசீவ். சரி சார், பார்க்கலாம். ஏதாவது தகவல் கிடைச்சுன்னா வந்து சொல்கிறேன். சாமிநாதனை பத்தி திவ்யா எதுக்கு நோட்ல எழுதி வைக்கணும்? ஒருவேளை திவ்யா காணாம போனதுக்கும் இவருக்கும் ஏதாவது? நோ, எனக்கு அப்படி தோணல. அப்படி இருக்க சான்ஸே இல்லை. பட் இனிமே இங்கே நடக்க போகிற ஏதாவது ஒரு சம்பவத்துக்கும் இவனுக்கும் வேணா சம்மந்தம் இருக்கலாம். அதனால திவ்யாவுக்கு அப்படி தோணிருக்கலாம். அப்பா எப்படி இருக்காரு? நம்மளை விட டாக்டர் மதுமிதா ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறாங்க. சரி, நான் போய் அப்பாவை பார்க்குறேன், நீ வீட்டுக்கு போயிட்டு வந்துரு. சரி ஓகே பிரியா, ஏதாவது எமர்ஜென்சினா கால் பண்ணு, நான் வந்துடுறேன். சரியா? பாய். டாக்டர், எனிதிங் ராங்? நவ் இஸ் ஓகேம்மா. ட்ரிப்ஸ் ஏற்றும் போது ஏர் பபிள்ஸ் கலந்து போயிருக்கு. ப்ரீத்திங் ப்ராப்ளம். நல்ல வேலை கவனிச்சோம். டாக்டர், நான் ட்ரிப்ஸ் போடும்போது சரியாக தான் இருந்துச்சு. ஆனால் எப்படி இது நடந்துச்சுன்னு தெரியல. இட்ஸ் ஓகே, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரியும். பட் நெக்ஸ்ட் டைம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே டாக்டர். மதுமிதா, I need the reports immediately. ஓகே டாக்டர். நர்ஸ், இதை ரிமூவ் பண்ணுங்க. எஸ் டாக்டர்.
முடிஞ்சுதா? முடிஞ்சது டாக்டர். போலாம். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க எங்கே இருங்க. ஹலோ, ஹலோ பிரியா, மதுமிதா. நான் அங்கே தான் ஹாஸ்பிட்டல் வந்துட்டே இருக்கேன். சீக்கிரம் வந்துடுவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இரு. எங்க அப்பா மேல கை வைக்காத. அவருக்கு ஹெல்ப் பண்றேன்னு சாகடிச்சிடாத. நீ யாருன்னு எனக்கு தெரியும். பிரியா, என்ன சிஸ்டர், நீங்க அந்த லெவல் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. என்ன பிரியா இப்படியெல்லாம் பேசுறீங்க? வாட்ஸ் ராங்? நடிக்காத. உன்னை எனக்கு தெரியும். பிரச்சனை உனக்கும் எனக்கும் தான். என்கிட்ட உன் கோவத்தை காட்டு. என்ன வேணாலும் செஞ்சுக்க. என் அப்பா அப்பாவே, அவரை விட்டுடு. அவர் எதுவும் செஞ்சிடாத ப்ளீஸ். பிரியா ப்ளீஸ், சொல்றத புரிஞ்சுக்கோங்க. பேஷண்ட்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இல்ல, நீ நடிக்கிற. பிரியா, நான் எதுக்கு நடிக்கணும்? நீ யாருன்னு எனக்கு தெரியும். நீ மதுமிதா இல்ல. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. போய் சொல்லாத. டாக்டர், ஓகே டாக்டர், she is trying to kill my dad. பிரியா, வாட் இஸ் திஸ்? என்னாச்சு உனக்கு? நல்லா தானே இருந்த, திடீர்னு எதுக்கு மதுமிதா மேல சந்தேகம்? இல்ல அங்கிள், இது மதுமிதா இல்ல. she is a killer. இவ பேர் மந்த்ரா. ஆள் மாறாட்டம் பண்றா. என்ன டாக்டர் இவங்க? பேஷண்ட். வெயிட் ஐ திங்க் she has mistaken you for someone else. யாரோன்னு நினைச்சு உங்களை இப்படி பேசுறாங்க. பிரியா, கொஞ்சம் இப்படி வாமா. இல்ல ப்ளீஸ். எங்க அப்பா விட்டு வர மாட்டேன். இருங்க, I'll prove it. மதுமிதா இப்பதான் ஃபோன் பண்ணாங்க. என்னோட ஃபோன் என் ரூம்ல இருக்கு பிரியா, என் கையில இல்ல. பாத்தீங்களா டாக்டர்? she is lying. நான் இப்ப மதுமிதா கிட்ட பேசுறேன் பாருங்க. பிரியா, என்ன தவிர என் போனை யாரும் எடுக்க மாட்டாங்க பிரியா. இட்ஸ் ஓகே, நான் உங்களை தப்பா நினைக்கல. உங்க சிச்சுவேஷன் எனக்கு புரியுது. ரிலாக்ஸ். உங்க அப்பாக்கு இமீடியட்டா சில டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கு.
ப்ளீஸ் பிரியா ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். பிரியா நீ போமா, அப்பாவை நான் பார்த்துக்கிறேன். ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன்ல. அவங்க டியூட்டியை பார்க்கட்டும். கமான் ப்ளீஸ். ஆமாம் மதுமிதா, யூ கேரி ஆன். எஸ் டாக்டர்.